நமக்கு வந்து டிசிடிபி 1ன்னு ஒன்று வச்சுருக்காங்க, இது வந்து டிசிடிபி 2. நமக்கு அப்படிங்கும்போது 2 சர்க்யூட் வச்சுருக்காங்க. நண்பர்களே, நம்ம வந்து ஒரு சப்ஸ்டேஷன் எடுத்தினா ப்ரொடக்ஷனுக்காண்டி நம்ம வந்து எந்த ஒரு ஃபால்ட் நடந்தாலும் ஒரு ப்ரொடக்ஷன் சர்க்யூட் வச்சிருப்போம். அது வந்து ரிலே அப்படிங்கிற ஒன்று வச்சிருப்போம். அந்த ரிலே தான் வந்து ஃபால்ட்டை சென்ஸ் பண்ணி ஃபால்ட் இருக்குன்னு சொல்லி ட்ரிப் பண்ணி விட்டு ஏசி எல்லாமே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ட் பண்ணும். அப்புறம் பஸ் பார், அப்புறம் லைனை எல்லாத்தையுமே நமக்கு வந்து ப்ரொடக்ட் பண்ணும். ப்ரொடக்டிவ் டிவைசஸ் எல்லாமே டிசியில் தான் ஒர்க் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் இருக்குது. அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த டிசி வந்து எங்கேருந்து கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா நமக்கு டிசிடிபி பேனல் அப்படி ஒன்று இருக்குது. நம்ம வந்து அந்த டிசிடிபி பேனலில் வந்து பேட்டரி தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா டிசி வந்து நமக்கு வரக்கூடியது வந்து பேட்டரியில் தான் வரும். இன்னொன்று நமக்கு எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா ரெக்டிஃபையர் மூலிமா வரும். ரெக்டிஃபையர் வந்து என்ன செய்யணும்னா ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த ஏசி டிசியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற ஒரு பேனல் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இதுதான் அந்த டிசிடிபி பேனல். இது வரனா டிசிடிபி நமக்கு டிசி டிஸ்ட்ரிபியூஷன், டைரக்ட் கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். ஓகேவா, இதுதான் அந்த டிசிடிபியோட ஃபுல் ஃபார்ம். இங்கேருந்து தான் அந்த பேனலில் இருந்து தான் வந்து ரிலே எல்லாமே ப்ரொடக்டிவ் டிவைசஸ்க்கு எல்லாமே டிசி போகும். இப்போ கேட்டலாம் இந்த பேனலில் கேட்டலாம் இப்போ நம்ம வந்து டிசிடிபியில் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பேட்டரி வந்து ஒரு அளவு தான் கரண்ட்டை கொடுக்கும். ஒரு பர்டிகுலராக ஒரு 400 ஆம்ஸ் அப்படிலாம் 200 ஆம்ஸ் நம்ம பேட்டரி கனெக்ஷனை பொறுத்து, சீரிஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷனை பொறுத்து ஒரு பர்டிகுலர் ஆம்ஸை நம்மளால் அதோட ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் அந்த பேட்டரியெல்லாம் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அப்போ பேட்டரி வந்து டெத் ஆயிரும். அதோட முடிஞ்சதுக்கப்புறம் பேட்டரியில் உள்ள சார்ஜ் எல்லாமே இறங்கினதுக்கப்புறம் டெத் ஆயிரும். டெத் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்படி சப்ளை பண்ணுவாங்க போது அந்த பேட்டரி ரிட்டர்ன் சார்ஜ் பண்ணணும். அது எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இந்த டிசிபி பேனல் மூலிமா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. கேட்டிங்கன்னா ஃப்ளோட் கூம் பூஸ்ட் சார்ஜர் அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி வந்து எல்லா நேரமும் நமக்கு வந்து பேட்டரியிலேருந்து சப்ளை எடுக்க முடியும். இப்போ நார்மல் டைமில் ஒரு சப்ஸ்டேஷன் வந்து நார்மலாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற நேரத்தில் என்ன செய்வோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நார்மலாகவே நமக்கு ஏசி வரும். அந்த ஏசியை வந்து ரெக்டிஃபையரில் கொடுத்து நமக்கு வந்து ரெக்டிஃபையர் வந்து ஏசி டிசியை மாற்றி அந்த டிசியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போ நமக்கு ஏசி கட் ஆகுது, இன்டர்னல் சப்ஸ்டேஷனில் வந்து ஏசி வந்து நார்மல் ஏசி எப்போ கட் ஆகுதோ அந்த நேரத்தில் வந்து கேட்டிங்கன்னா உடனே சுவிட்ச் ஆகும். என்னென்னா இந்த டிசிடிபி பேனல் ஏற்றி வச்சுருக்காங்கன்னா இதில் தான் ரிலே எல்லாமே வச்சுருப்பாங்க. இதுலேயும் ரிலே எல்லாமே இருக்கும். என்னென்னா டிசி எப்போ சுவிட்ச் ஆகணும் அந்த லாஜிக் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஏசி கட் ஆனோடனே டிசி வந்து சுவிட்ச் ஆகி டிசி வந்து பேட்டரியிலேருந்து போகணும். அந்த நேரத்தில் மட்டும் தான் நம்ம பேட்டரி யூஸ் பண்ணுவோமே தவிர்த்து நார்மல் டைமில் எல்லா நேரத்துலையுமே நம்ம வந்து பேட்டரியிலேருந்து சப்ளை போகணும்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்படி போச்சுன்னா நமக்கு வந்து பேட்டரி வந்து சீக்கிரமாக டெத் ஆயிரும். அது வந்து ஒரு ஸ்பேர் மாதிரி தான். நமக்கு வந்து எப்போ ஏசி கட் ஆகுதோ அப்போ வந்து ரெக்டிஃபையர் மூலிமா போக முடியாது. அதனால டேரெக்டாக டிசிலேருந்து எடுத்து நம்ம வந்து ரிலே பேனலுக்கு சிஆர்பி ரூமுக்கு எல்லாமே போகும். நமக்கு அகைனும் ஏசி வந்துட்டுது அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த ஏசியை ரெக்டிஃபையர் மூலிமா டிசியை கன்வெர்ட் பண்ணி போயிட்டு இருக்கணும். அந்த நேரத்தில் வந்து டிசி ஆஃப் ஆகணும். அதுக்கும் இந்த டிசிபி பேனலில் வந்து ரிலே லாஜிக் வச்சிருப்பாங்க. அப்புறம் ஓவர் கரண்ட் ஆனது, ஓவர் எர்த் ஃபால்ட் ஆனது, அப்புறம் வந்து அண்டர் வோல்டேஜ், ஓவர் வோல்டேஜ், பேட்டரி வந்து டெத் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நமக்கு இதில் வந்து ட்ரிப் லாஜிக் எடுத்திருப்பாங்க. அது வந்து உடனே ட்ரிப் பண்ணி நமக்கு வந்து சிஸ்டம் ப்ரொடக்ட் பண்ணி இந்த டிசிடிபி இந்த பேட்டரிஸை ப்ரொடக்ட் பண்ணி சிஸ்டம் இந்த டிசிடிபி வந்து இதை மட்டும் ப்ரொடக்ட் பண்ணும். அந்த நேரத்தில் டிசிடிபி வந்து நமக்கு இன்னொன்று வேணும். டிசிடிபி போயிட்டா ரிலே எல்லாமே லாஜிக் ஒர்க் ஆகாது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து டிசிடிபி 1ன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து டிசிடிபி 1, இது வந்து டிசிடிபி 2. நமக்கு அப்படிங்கும்போது 2 சர்க்யூட் வச்சுருக்காங்க. இந்த 2ல் ஏதாவது ஒன்று அட் டைமில் ஆக்டிவில் இருக்கும். அப்படி ரெண்டுமே போயிட்டுனா அதுக்கு வந்து வேறு எதனா ஒரு ஃபால்ட் இருக்கும். அப்படி ரெண்டுமே போகிற வாய்ப்பு இருக்காது. இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் எப்படி நமக்கு வந்து பேட்டரி அப்புறம் ரிட்டன் சார்ஜ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இந்த ரெக்டிஃபையர் என்ன தான் பண்ணுது, ரெக்டிஃபையர் எதுக்கு இதில் யூஸ் பண்ணுறாங்க, ரிலேக்கு ஏன் டிசி கொடுக்குறாங்க, ஏசி கொடுத்தா என்ன ஆகும், அப்புறம் ஏன் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, பேட்டரியில் கனெக்ஷன் என்ன, எல்லாத்தையுமே இன்னொரு அருமையான வீடியோவில் பார்க்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து, ஒரு கமெண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு டவுட் இருக்கும் நான் சொன்னதில், அந்த டவுட்டை சொல்லுங்கள். அந்த டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் இன்னொரு இல்லை கொடுக்குறேன். இன்னொரு இல்லை பார்க்கலாம்.